இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி. சோழமாதேவி தியாகவல்லி பிராட்டியார் அந்தப்புற மாளிகை முற்றத்தில் சிந்தனையை உருவாகி உலவிக் கொண்டிருந்தார். நேற்றைய இரவு நடந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டதிலிருந்து அந்த அம்மையாருடைய மனநிலை அலைமோதி கொண்டிருந்தது. அடுத்து நிகழப்போகும் செயல்கள் எவ்வாறு அதை தடுத்து நிறுத்துவது என்பது பற்றி பலவாறு ஆலோசித்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் விக்ரமன் வேங்கி நாட்டுக்கு சென்றிருப்பது ஒரு விதத்தில் நன்மைதான் என்று அவருடைய மனதிற்கு பட்டது. இங்கு இருந்திருந்தால் எப்படியும் இந்த செய்தி அறிந்து மகனுக்கும் தந்தைக்கும் மாளாத தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும் அல்லவா? தான் செய்த குற்றத்தை மறைப்பதற்கு சக்கரவர்த்திக்கு சினம் என்ன வேண்டி கிடைக்கிறது? எதற்காக பொழுது விடிந்ததிலிருந்து எதிர்பற்றவர்கள் எல்லாம் எழுந்து விழுந்து கொண்டிருக்கின்றார். இந்த எரிச்சலும் வேதனையும் நேற்றைய இரவு எங்கு சென்றன? அவளுடைய அழகின் போதையால் செய்த தவறை உணராமல் மற்றவர்களை ஏன் கடிந்து கொள்ள வேண்டும்? சற்று நேரத்திற்கு முன் அமைச்சர் நாராயணபட்டர் அவரை காண வந்த பொழுது எதற்காக காணுவதற்கு இது சமயமில்லை என்று கூற வேண்டும்? இதுவரை சக்கரவர்த்தியின் வாழ்நாளிலேயே இது மாதிரி அமைச்சரை காண முடியாது என்று சொன்ன முடிதே எப்பொழுதும் கிடையாதே. வேங்கியில் மாமனார் ராஜராஜ நரேந்திரர் காலம் முதல் கடமை தவறாமல் அமைச்சு முறையை காத்து நிற்பவராயிற்றே நாராயணபட்டர். அறிவில் மேதையாயிற்றே, வயதிலும் பல ஆண்டுகள் மூத்தவராயிற்றே. அவருக்கு மனம் நோக மறுமொழி கூறியிருக்கிறார் என்றால் எதிர்பார்க்கும் அபாயம் எத்தன்மை வாய்ந்ததாக இருக்க முடியும்? செய்த குற்றத்திற்கு அமைச்சரையும் புலவரையும் கலந்து ஆலோசிப்பதை விட்டுவிட்டு இப்படி கடுகடுவென்று இருந்தால் நடக்கப் போவது என்ன? இன்றிரவு எப்படியும் அந்த சாசனம் கார்கோடகன் மூலம் கலிங்கம் நோக்கி செல்லப் போகின்றது. இனி கலிங்க போர் நடத்தாமலேயே கூட சோழ பேரரசை பொறித்திருந்து பெறலாமே. பொழுது சாயப்போகும் நேரம் வரைக்கும் காலதெய்வ புலவரை காணவில்லையே. ஒருவேளை அவருக்கு இது தெரிந்திருக்குமோ? இந்த சமயத்தில் அரண்மனைக்கு வருவது நலமில்லாத செயல் என்று இருந்திருப்பாரோ? அப்படி அவருக்கு தெரிந்திருக்க காரணம் இல்லையே. அரசருக்கும் திருமந்திர ஓலை நாயகத்துக்கும் சுமித்திரைக்கும் தானே தெரியும். உண்மையில் காலதெய்வ புலவருக்கு தெரிந்திருக்க முடியாது. கவலை நிரம்பி இருக்கும் கருணாகரனுக்கு ஆறுதல் அளித்து கொண்டிருக்கின்றார் போலும். அப்போது கூட கருணாகரனை காண முடியாது என்று மன்னர் சிறந்து கூறி அனுப்பியதை கேட்டு காரணம் கேட்க வந்திருப்பாரே. ஒருவேளை முன்கூட்டியே இது பற்றி கலந்து ஆலோசித்திருப்பாரோ? என்னமோ எல்லாமே மறைமுகமாகவே நடைபெற்று கொண்டு வருகின்றது. காலையில்தான் கருணாகரனும் திரும்பி வந்திருக்கிறான். ஏதோ தன்னுடைய கடமையில் தவறிவிட்டதாக அமைச்சரிடம் கூறியிருக்கிறான். என்ன தவறு இருக்க முடியும்? இந்த சமயத்தில் சக்கரவர்த்தி வேறு அவனை காண முடியாது என்றும் சம்மதித்தால் காஞ்சி நோக்கி செல்லுமாறும் உத்தரவிட்டது அவனுக்கு எத்துணை வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும். கண்ணுக்கு கண்ணாக பாவித்து வந்த கருணாகரன் அப்படி என்னதான் செய்து விட்டான்? அவனை எதற்காக கடிந்து கொள்ள வேண்டும்? சக்கரவர்த்தி அந்த பெண் பேயை என்று மணைந்தாரோ அன்று முதல் பித்தம் பிடித்தவர் போலல்லவா காணப்படுகின்றார். தேவி, சக்கரவர்த்தினி உடைய பிராட்டியார் சிந்தனையிலிருந்து விடுபட்டு திரும்பி பார்த்தார். சுமித்திரை நின்று கொண்டிருந்தாள். என்னடி சுமித்ரா, மாதண்ட நாயகர் தங்களை காண வந்திருக்கிறார். தியாகவல்லி தேவியாருக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருந்தது. வரச்சொல். நீ இன்று முழுவதும் வசந்த மாளிகை முற்றுகையிலிருந்து ஒரு கணமும் விடுபடக்கூடாது. கவனம் இருக்கட்டும். ஆகட்டும் தேவி. சுமித்திரை விடைபட்டு சென்ற சிறிது நேரத்துக்குள் கருணாகரன் கவலை கொண்ட முகத்துடன் உள்ளே நுழைந்தான். வாரும் கருணாகரரே, உம்மைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். சற்று முன்னால் கூட உம்மை பற்றித்தான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். நீரே வந்துவிட்டீர். உமக்கு எப்பொழுதும் வெற்றி மகள் பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாள். தியாகவல்லி தேவியாரின் அன்பான வரவேற்பு கருணாகரனை மகிழச் செய்தது. காலையிலிருந்து மனக்கவலையில் இருந்த அவனுக்கு எவ்வளவோ புத்துணர்ச்சியை அளித்தது அது. தேவி சிறு வயதிலிருந்தே தாய் தந்தையரையும் அவர்களுக்கும் மேலான பெரிய தாய் முதல பட்டமாதேவியும் போதாக்குறைக்கு தமையனையும் இழந்த என்னை தாங்கள் 10 மடங்கு ஆதரித்து வருகின்றீர்கள். தங்களுடைய இந்த மகிழ்ச்சி நிரம்பிய சொற்களால் காலை தந்தை கடைந்த நோயையும் நான் மறந்து விடுகிறேன். கருணாகரன் சக்கரவர்த்தி தான் இவ்வாறு குறிப்பிடுகிறான் என்பதை உடைய பிராட்டியார் உணர்ந்து கொண்டார். அவர் தாய்மை நிரம்பிய கண்களால் அவனை நோக்கினார். அந்த நோக்கலில் எனக்கு மகப்பேறு இல்லாவிட்டாலும் நீயே என்னுடைய மகன் என்று குறிப்பிடுவது போல் இருந்தது. கருணாகரரே, சக்கரவர்த்தியின் நிலைமைதான் உமக்கு தெரியுமே. இப்படி உட்காரும். உம்மிடம் சில செய்திகள் சொல்லவே உம்மை அழைத்தேன். அதை
நிறைவேற்றித் தர உமைவிட பொறுப்பானவர்கள் இந்த சோழ பேரரசிலே கிடையாது என்பதுதான் எங்கள் நம்பிக்கை. சோழமாதேவி இவ்வாறு குறிப்பிட்டதும் நல்லூர் காட்டின் நினைவு வந்தது. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை தவறவிட்டு விட்டதை எண்ணி அவனுடைய மனம் உறுத்தியது. இந்த உடைய பிராட்டியார் குறிப்பால் அறிந்து கொண்ட பின், ஏன் கருணாகரரே ஏதோ மாதிரியாகவே காணப்படுகிறீர்? சக்கரவர்த்தியின் சினம்தானே. அமைச்சரிடமே அவர் அவ்வாறு நடந்து கொண்டார் என்றால் நீர் அவருடைய புதல்வர்களில் ஒருவர்தானே. நடந்ததை கேள்விப்பட்டால் நீரே அவருடைய சினத்தை ஒப்புக்கொள்ளுவீர் என்று அமைதியாக கூறினார். தாயே, சக்கரவர்த்தியின் சினத்தை பற்றி நான் கொஞ்சமும் சிந்திக்கவில்லை. அடிப்பவரும் அவர்தான், அணைப்பவரும் அவர்தான். என்னுடைய பொறுப்புணர்ச்சியை எண்ணித்தான் வருத்தப்படுகின்றேன். சற்று முன் சொன்னீர்களே, என்னை விட பொறுப்பானவர்கள் இந்த சோழ பேரரசிலே கிடையாது என்று. அதற்கு கொஞ்சமும் நான் தகுதியற்றவன். கருணாகரனுடைய கண்களில் தாரை தாரையாக நீர். அப்படி என்ன நீர் பொறுப்புணர்ச்சி என்று நடந்திருக்கப் போகின்றேன்? உம்முடைய பொறுப்புணர்வையும் செயல்வன்மையையும் கண்டுத்தானே நாள் திசை மாதண்ட நாயகனாக சக்கரவர்த்தி உம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார்.